சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்கமும் மோகனாவும் நைட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க தமிழ் செல்விக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், என்ன மோகனா என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவளோட அப்பா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி இருக்கான். தப்பே பண்ணாத நான் விசாரணை கமிஷன்ல இருக்கிறவங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் கூனி குறுகி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருக்கிட்டையும் ஒத்த பைசா கூட லஞ்சம் வாங்காத என்னையே போய் எல்லார்கிட்டையும் லஞ்சம் வாங்கினேன், ஊர்க்காரவங்க கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லி எனக்கு பட்டம் கட்டி இருக்கான். இப்படிப்பட்ட நிலைமையில அந்த பொண்ணை எப்படி என்னால் மன்னிச்சு ஏற்றுக்கிற முடியும்? என்ன மோகனா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோபப்படவும், இல்லைங்க 1000 தான் இருந்தாலும் தமிழ்ச்செல்வி சொன்ன போய் இப்போ உண்மை ஆயிடுச்சிலாங்க. அவள் வயிற்றுல நம்ம வீட்டு வாரிசு வளருதுங்க. பெரியவங்க செஞ்ச தப்புக்கு அந்த வாரிசை நம்ம தண்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், போதும் மோகனா, இதுக்கு மேலே இதை பற்றி நீ எதுவும் பேச வேணாம், நேரமாச்சு படு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் 2 பேரும் பார்த்தா படுத்து தூங்கிடுறாங்க. அப்பந்தான் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கவும், என்ன மோகனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் எந்திக்கிறாரு. அப்பந்தான் பார்த்தா ராஜாங்கத்துக்கு எதிர்த்தாப்புல அவரோட முதல் மனைவி மீனாட்சி உட்கார்ந்துருக்காங்க. மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்கி மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிடவும், ஆமாங்க மீனாட்சி தான், உங்க மீனாட்சி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சேது அம்மா சொல்லவும், என்ன மீனாட்சி இந்த நேரத்தில் என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், இல்லைங்க நீங்க தமிழ்ச்செல்வி மேலே கோபமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எதுக்கு தமிழ்ச்செல்வி மேலே கோபப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மா கேட்கவும், இங்கே எவ்வளவோ பிரச்சனை நடந்துருச்சு மீனாட்சி. சரி மீனாட்சி அதெல்லாம் விடு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், நான் நல்லா இருக்கேங்க, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. தமிழ்ச்செல்வி வயிற்றுல நான் தாங்க சிசுவா வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மா சொல்லவும், என்ன மீனாட்சி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. ஆமாங்க நான் தான் தமிழ்ச்செல்வி வயிற்றுல சிசுவா வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன வெறுத்து ஒதுக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மா கேட்கவும், இல்லை மீனாட்சி நான் எப்படி ஒன்றை போய் வெறுத்து ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. சரிங்க நான் தான் உங்களை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டேன்ல, அப்போ திரும்ப உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? உங்களோட சொந்தம் அப்படியே விட்டு போகலாமா? மறுபடியும் சேதுக்கு மகளா இந்த வீட்டில் பிறந்து உங்களை நான் திரும்ப பார்க்க வந்திருக்கேங்க. நீங்கள் என்ன போய் வெறுத்து ஒதுக்கலாமா? தமிழ்ச்செல்வி வயிற்றுல நான் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் தமிழ்ச்செல்வியை நீங்கள் வெறுத்து ஒதுக்காதீங்க. தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. சில சூழ்நிலை காரணங்களால் அவள் இப்போ சூழ்நிலை கைதியாக நிற்கிறாங்க, மற்றபடி அவள் மேலே எந்த தப்பும் கிடையாதுங்க. உங்கள் மீனாட்சி நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லவும், இல்லை மீனாட்சி நீ சொல்கிறது எனக்கு புரியுது மீனாட்சி, தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஆனால் என்ன பண்ணுறது, நான் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், பரவாயில்லைங்க, இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் தமிழ்ச்செல்வியை தண்டிக்கக்கூடாது, தமிழ்ச்செல்வி மேலே அக்கறை காட்டணும், தமிழ்ச்செல்வியை நீங்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடாது. தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷங்க, அப்படி ஒரு பொண்ணை யாராலையும் இனிமே பார்க்க முடியாது. தமிழ்ச்செல்வியை நீங்கள் வெறுத்து ஒதுக்காதீங்க, தமிழ்ச்செல்வியை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மா பார்த்தா மறைஞ்சிடுறாங்க. மீனாட்சி மீனாட்சி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கத்தவும், என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பதறியடிச்சு எந்திக்கிறாங்க. மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னங்க என்னாச்சு, எதுக்கு இப்போ அக்கா பேரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், இல்லை மோகனா என் கனவுல மீனாட்சி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், என்னது அக்கா வந்தாங்களா, என்னங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், மீனாட்சி மறுபடியும் நம்ம வீட்டில் குழந்தையா வந்து பிறக்க போகிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், ரொம்ப சந்தோஷங்க, நம்ம தமிழ்ச்செல்வி முழுகாம தானே இருக்கா, தமிழ் வயிற்றுல கூட அவங்க வாரிசா வந்து பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும்,
நீ சொல்றது உண்மைதான் மோகனா. தமிழ்ச்செல்வி வயிற்றுல மீனாட்சி தான் வாரிசா வளர்ந்துக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டில் மறுபடியும் வந்து பிறக்கணுங்கிறதுக்காக தமிழ்ச்செல்வி வயிற்றுல அவ தான் சிசுவா வளர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. அப்புறம் என்னங்க, அக்காவே உங்கள் கனவுல வந்து சொல்லியிருக்காங்க. அக்கா உங்கள் கனவுல வந்து சொன்னது எப்படிங்க பொய்யாகும்? தமிழ்ச்செல்வியை வெறுத்து ஒதுக்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், சரிதான் மோகனா, எனக்கு மீனாட்சி கனவுல வந்து சொன்ன பிறகுதான் உரைக்குது. யாரோ பண்ண தப்புக்கு அந்த பொண்ணை எப்படி தண்டிக்கலாம்? தமிழ்செல்வியோட அம்மா அப்பா தானே தப்பு பண்ணாங்க. தமிழ்செல்வி மாசமா இருக்கான்னு சொன்னது அவளோட அம்மா தானே. அப்புறம் எப்படி தமிழ்செல்வி மேலே தப்பு இருக்கும்? சரி, தமிழ்செல்வி 1000 தான் பொய் சொல்லி இருந்தாலும் அந்த பொய்யே இப்போ உண்மைதானே. எதுக்கு தமிழ்செல்வியை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், சரிதாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், தமிழ்செல்வியை நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், அது இப்போதைக்கு வேணாம், தமிழ்செல்வியும் சேதுவும் அந்த அவுட் ஹவுஸ்லேயே இருக்கட்டும். சேதுவோட மனசும் மாறணும். தமிழ் மேலே சேது ரொம்ப கோபமாக இருக்கான். முதல்ல சேது தான் மனசு மாறணும். சேது மனசு மாறி தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் தமிழ்செல்வியை நானே இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடுறேன். சேது முதல்ல மனசு மாறினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க, முதல்ல சேதுவும் தமிழ்செல்வியும் முன்ன மாதிரி ஒன்று சேர்ந்து வாழட்டும். அதுக்கப்புறமா தமிழ்செல்வியை இந்த வீட்டுக்குள்ளே நம்ம கூப்பிடுறது என்ன, சேதுவே கூப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், சரி மோகனா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் மோகனாவும் படுத்து தூங்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா ராஜாங்கம் முகத்தில் ரொம்ப பூரிப்பு, சந்தோஷமாக இருக்காரு. என்னையா ராஜாங்கம், இன்னைக்கு உன் முகத்தில் அம்புட்டு ஒரு சந்தோஷம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், வேற ஒன்றும் இல்லாத்தா, நேற்று ராத்திரி ஒரு நல்ல கனவு கண்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அப்படி என்னையா கனவு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்படி என்ன கனவுனா, நல்ல கனவு தான் ஆத்தா, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா ராஜாங்கத்துக்கு வந்த கனவு எல்லாத்தையும் மறைச்சிடுறாரு. சரியா ராஜாங்கம், உன் முகம் இப்படியே சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்செல்வி காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அப்பத்தா பார்க்குறாங்க. என்ன தமிழ், காலேஜுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஆமாம் ஆமாச்சி, நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி தமிழ் பார்த்து போயிட்டு வான்னு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தமிழ்செல்வி காலேஜ் கிளம்புறத பார்த்துட்டு ராஜாங்கம் சேதுவை கூப்பிடுறாரு. ஐயா சேது, இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிடவும், என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமாக கேட்குறாரு. இல்லையா, நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்கிட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்லை தமிழ்செல்வியை காரில் கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அதிர்ச்சியில் கேட்கவும், எல்லாம் ஒரு காரணத்துக்காகத்தான், நீ தமிழ்செல்வியை காரில் கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு. இங்கே ராஜாங்கம் சொன்னதை கேட்டு சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரன்னு எல்லாத்துக்கும் பயங்கரமாக அதிர்ச்சியாகுது. மோகனாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அக்கா கனவுல வந்து சொன்னதுனால தான் இப்போ தமிழ்செல்வியை காரில் கூட்டிகிட்டு போய் காலேஜுக்கு விட சொல்கிறாரு. எல்லாம் நல்லதுக்கு தான். எது எப்படியோ சேதுவும் தமிழ்செல்வியும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா நினச்சிக்கிட்டு இருக்காங்க.